நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில வரப்போற எபிசோட்ல நம்ம கார்த்திக் இந்த மகேஷ் ஃபோன்ல இருக்கிற வீடியோவை பார்ப்பாரா? நம்ம கார்த்திக் உண்மை தெரிய வருமா வராதா அப்படின்னு இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம். நம்ம கார்த்திக்கு கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்தா யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த அஞ்சலி மட்டும் இந்த போலி கர்ப்பத்துலேருந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி தப்பிக்கிறது இதோட 14வது முறை. ஆமாம், நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் இந்த அஞ்சலி மாட்டுவாளா அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்சலி ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சும்மா எதிர்பார்த்து நம்ம டைமை தான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லணும். அதே மாதிரி தான் வரப்போகிற எபிசோட்லையும் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம கார்த்திக் அந்த மகேஷை வந்து மிரட்டுறாங்க. இன்னும் அஞ்சலி, இந்த மகேஷ் இன்னும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான். நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு தானே இருக்கான். நீ ஏன் என்கிட்ட இதை முன்னாடியே வந்து சொல்லலை? அப்படி என்ன வீடியோவை காட்டியா வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறான்? அந்த வீடியோவை நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை நம்ம கார்த்திக் போன எபிசோட்லேயே பார்த்தாங்க. ஆனால் சரியான டைமில் அந்த ஃபோன் சார்ஜ் கலாயிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு. அந்த சமயம் நம்ம கார்த்திக் அந்த வீடியோவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு காரில் சார்ஜ் போட்டுட்டு அந்த வீடியோவை வந்து பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்பும்போது இந்த மகேஷ் சார் ஃபோனை கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம கார்த்திக் ஃபோனெல்லாம் தர முடியாது. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீ ஆள் இல்லாதபோது இந்த அஞ்சலி வந்து மிரட்டிட்டு இருக்க, பணம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பயங்கரமான கோவத்தில் பேசுறது மட்டும் இல்லாமல், நான் அப்படி என்ன வீடியோ வச்சிருக்கு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி நம்ம மகேஷ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து அந்த ஃபோனை வந்து எப்படியாச்சும் வாங்க, அந்த வீடியோவை எப்படியாச்சும் வந்து பார்க்காத மாதிரி பண்ணு. நீ கேட்ட பணத்தை நான் வந்து கொடுத்துட்றேன். மாதம் மாதம் நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அந்த ஃபோனை எப்படியாச்சும் கார்த்திக்கிட்ட இருந்து வாங்க. கார்த்திக் அந்த வீடியோவை பார்க்கக்கூடாது. அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டா கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி மகேஷ் கிட்ட அங்கேயே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே மகேஷ் சரி, நான் கேட்ட மாதிரி பணத்தை கொடு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோனை நம்ம கார்த்திக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து கிளம்பிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்திக்கு கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் உண்மை தெரிய வரப்போகிறது கிடையாது. நம்ம மகேஷ் எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மகேஷை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சலி அந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த மகேஷ் வேணுன்ற போதெல்லாம் பணமாக வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த அஞ்சலி நடுரோட்டுக்கு வந்துட்டா இந்த அஞ்சலிக்கிட்டேருந்து ஒரு பிரயோஜனம் வந்து கிடையாது. அதனால் நம்ம மகேஷ் இந்த அஞ்சலியை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட கிடையாது. அதனால் நம்ம கார்த்திக் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. இந்த டைரக்டர் மறுபடியும் நம்மள முட்டாள் தான் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படி தான் வரப்போகிற எபிசோட்ல நடக்க போகுது. நம்ம கார்த்திக்கு இப்போ எந்த ஒரு உண்மையும் வந்து தெரிய போகிறது கிடையாது. நம்ம கார்த்திக் இந்த அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, எதனால் அந்த மகேஷ் வந்து உன்னை மிரட்டுறான், எதுக்காக அந்த ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போனோம், அப்படி அந்த ஃபோனில் என்ன இருக்குது, நீ எதுக்காக பணம் கொடுக்குற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி சும்மா போய் சொல்லிடுறாங்க. அதாவது நாங்கள் வந்து நம்ம முன்னாடி நானும் அவனை லவ் பண்ணும்போது அவனுக்கு நான் அனுப்பின மெசேஜ், அவன் எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி போய் சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.